Hello crypto partners, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த maldorini mining ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க. maldorini mining ஒழுங்கா ஒர்க் பண்ணிடல ப்ரோன்னு சொல்லி இதான் விஷயம். We appreciate you all for your patience, love and support. Please bear with us as we would still. அதாவது அவங்களுடைய இது மைனிங் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அவங்க மெயின்டெனன்ஸ் ஸ்டார்டிங்லேயே நோட்டீஸ் தந்துருந்தாங்க மெயின்டெனன்ஸில் போக போகிறோம்னு சொல்லி. மெயின்டெனன்ஸ் இருக்கிறனால தான் இப்படி உங்களால் ஒர்க் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்களா இருந்தால் இப்படி தான் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, நம்ம 2-3 நாள் எடுக்கும், ஃபியூ டேஸ் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட மெயின்டெனன்ஸுக்காக. அதுக்கு பிறகு ஒரு airdrop ஒன்று கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்டேட் ஒன்று கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்தப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அடுத்தது இந்த celia மைனிங் அப்படி இருந்த ஒரு செம்மையான ஒரு airdrop சம்மந்தமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஐஸ் மைனிங் அப்படி இருந்து ஒரு புதுசாக ஒரு மீம் கோயின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்னோ கோயின் மாதிரி இன்னொரு கோயின் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த dotchain மைனிங் அப்படி கிவ் அவே பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் அதை பற்றி அவங்க டீட்டெயில்டு அறிவிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த Athene மைனிங் இவங்க மெயின்டெனன்ஸு போயிட்டாங்க. அதோட ஒரு பெரிய ஒரு அப்டேட் ஒன்று வரப்போது ஜெம்மை ஏடிஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி வர அப்டேட்ஸ்லாம் அதெல்லாம் போடுறது வளமை. ஸோ வித்வுட் டிலே லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், celia இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் மெஸ்ஸிவ் airdrop அப்டேட். அதாவது February 2 நாளையிலிருந்து ஒரு 10 மில்லியன் celia டோக்கன் airdrop கொடுக்க போகிறாங்க. யார் இருக்கலாம்டா கேவிசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கேவிசி 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதோட ரெஃபரல்ஸ் இருக்கணும், அதோட நல்ல ஒரு சொலிடான மைனிங் ஸ்ட்ரேக் வச்சுருக்கணும். இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷனும் சரியாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு 10 மில்லியன் airdrop டோக்கன்ஸை உலகம் ஃபுல்லாக இருக்கிற celia யூசர்ஸுக்கு இந்த மாதம் முழுவதுமே airdrop கொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரி என்ன ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. மைனிங்கை மிஸ் பண்ண வேணாம். ஒரு 24 hours ஒரு 6 hours ஒரு 12 hours மூன்று ஆப்ஷன் தந்திருக்காங்க. உங்களுக்கு எது ஓகேவோ அதில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவிசி ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த மேலே இருக்கிற நெருப்பு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அதில் 18 காட்டுது. அதில் உங்களுக்கு 15 இருந்தாலே நீங்கள் கேவிசி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கேவிசி பண்ணி வெரிஃபைட் பண்ணாதவங்க அதை பார்த்து இந்த பிளேலிஸ்ட்டில் எப்படி கேவிசி பண்ணுறேன்னு சொல்லி ஜனவரி மாதம் முதலாம் அந்த போட்ட வீடியோ இருக்குது. அதை பார்த்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரெஃபரல்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. ரெஃபரல்ஸ் வச்சுருக்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த airdropக்கு ரெஃபரல்ஸ் வேணும். உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு பேர் வீட்டில் எல்லா வீட்லேயும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும். வீட்டில் இருக்கிற அப்பாடே அம்மாடே அவங்களே சும்மா சைன் அப் பண்ணி மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படி ரெஃபரல்ஸ் டைம் கேட்குறதால ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த dotchain மைனிங் அப்படி அப்டேட் என்ன, கெட் ரெடி ஃபார் கிவ் அவே, ஏதோ ஒரு கிவ் அவே ஒன்று போகுது. அதுக்கு பிறகு இந்த வாரக்கிழமை எங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று வரும். ப்ளே ஸ்டோரில் எங்களை அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கிவ் அவே போகும். அவங்களுடைய யூசர்ஸில் பாருங்கள் 5 லட்சம் பேர் அவங்க டார்கெட் வச்சுருந்தாங்க. 5 லட்சம் பேர் வந்தோடனே அவங்க தங்களுடைய மைனிங் மெயின் நெட்டை லான்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் 2 மில்லியன்ஸ்னு சொல்லியிருந்தவங்க அந்த 2 மில்லியன் சொல்லப்படுற டார்கெட் அவங்க குறைச்ச பிறகு சரியான வேகமாக அவங்களுடைய யூசர்ஸில் ஜாயின் பண்ணி சைன் அப் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போதைக்கு 336K 3,36,000 பேர் அதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி மைன் பண்ணி கொண்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் வர கிடக்கு. ஒரு 170K வந்தால் சரி. 1,70,000 பேர் வந்தாலே மெயின் நெட் வந்துடும். மெயின் நெட் வந்த பிறகு நாங்கள் அதை ட்ரேடிங் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க, ஹனவே இன்ஆக்டிவாக இருக்காங்க. இன்ஆக்டிவாக இருக்க வேணாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஐஸ் கோயின் அப்டேட் என்ன, ஐஸ் கோயின் போன கிழமை ஒரு ஸ்னோன்னு சொல்லப்படுற ஒரு மீம் கோயின் அவங்களுடைய ஓன் மீம் லான்ச் பேட், ஐஸ் மீம் லான்ச் பேட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மீம் கோயின்ஸ் பெருமதிகள் பெருசாக இருக்காது, பட் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வளர்கிறதுக்கு அது ஒரு இதாக இருக்கும். கண்டக்டர்ஸ்லாம் தந்திருக்காங்க. அவங்க இப்போ ஸ்னிஃப்னு சொல்லப்படுற கோயின், SNIFFன்னு சொல்லப்படுற கோயினை யூனிஸ்வேப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டக்ட் அட்ரஸ் லிக்விடிட்டி 4 எத்திரியம் சொல்லியிருக்காங்க. 4 எத்திரியம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்னோ, நீங்கள் எத்திரியம் அல்லது ஸ்னோ பே பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடிங் பண்ணிக்கொள்ளலாம் யூனிஸ்வேப்பில். ஸோ நாங்கள் அதில் பெருசாக அதில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுற இல்லை. பட் மைனிங் முக்கியம். மைனிங் எங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் தந்துட்டாங்க. ஜனவரி மாதம் டிஸ்ட்ரிபியூஷன் தந்துட்டாங்க. 19ஆம் தேதி தந்துருந்தவங்க அதே மாதிரி February மாதம் தருவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தந்துருப்பாங்க. 10% தந்துருப்பாங்க. இப்போ ப்ரைஸ் நல்லா டம்பாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னா airdropல ஃப்ரீயாக கிடைச்ச கோயின்ஸ் எல்லாருமே விற்க வலிக்கிட்டது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் கொஞ்சமாக கிடைச்சவங்க எனக்கெல்லாம் 2000 கோயின்ஸ் தான் கிடைச்சிது. கொஞ்சமாக கிடைச்சவங்க ஸ்டார்டிங்லேயே வித்துட்டு வெளியே வந்துடுவோம். பட் ஆனால் பெரிய லெவலில் 1 லட்சம் 2 லட்சம் கிடைச்சவங்க ஸ்டோர் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அவங்க விற்க ப்ரைஸ் டம்பாயினே வருது. பட் ஆக டம்பாக இல்லை, ஓரளவு டம்பாகி வருது. ஒரு 0 தள்ளி இங்கே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. இது எப்போ திருப்பி ஏறுமாண்டா அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் வரலாம், திருப்பி மேலே வர்றதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. ஸோ இதில் பை பண்ணிக்கொள்ளலாம், நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட விருப்பம். இது நல்ல ஒரு கம்யூனிட்டி, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அது இதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக தான் வர மீம் கோயின்லாம் அவங்க லான்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச
அதை ஸ்டோர் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது ப்ரைஸ் ஏறினே தான் நாங்கள் அதை விற்றுக்கொள்ளலாம். மைனிங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போயும் மைனிங் பண்ணி கொண்டுருங்க. இப்போயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போயும் KYC 1 KYC 2 BSC டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது இந்த Athene அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ். இது நேற்று வந்த அப்டேட். அதாவது அவங்க 1 மணிலேருந்து UTC டைம் 1 மணிலேருந்து, அதாவது நம்ம ஸ்ரீலங்கா இந்தியன் டைமுக்கு விடிய காத்தால 6:30லேருந்து 9:30 10 மணி வரைக்கும் அவங்களுடைய இது இப்படி போகும், மெயின்டெனன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தவங்க. பட் இன்றைய காலையில் வந்த இது அந்த மெயின்டெனன்ஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 மணின்ட்டு அவங்களுடைய 5 மணின்ட்டு எங்களுக்கு 10:30 11 மணி இரவாகும். ஸோ இந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் மைனிங் அப்போலாம் நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் இதில் ஒர்க் பண்ணவே இல்லாமல் போகலாம். நீங்கள் ஒர்க் பண்ணி உள்ள மைனிங்கில் போய் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இப்படி மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் வந்தால் இதான் ரீசன். என்னத்துக்கு ஆண்டா அந்த ஜெம்ஸை நாங்கள் எவ்வளோ நாள் மைன் பண்ணி ஏர்ன் பண்ண ஜெம்ஸை ATH கோயினாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயின்டெனன்ஸ். அது வேர்ல்டு வைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் அது அவங்க மெயின்டெனன்ஸில் போட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் ஒன்று கேட்பாங்க. அந்த அப்டேட் வந்து ப்ளே ஸ்டோரில் எங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதில் போய்ட்டு நாங்கள் அப்டேட் பண்ண பிறகு முதல் இருந்ததை விட இன்னும் எஃபிஷியண்ட்டாக நாங்கள் மைனிங் ஆப்பில் ஒர்க் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு கிவ் அவே ஒன்று போய்கிட்டு இருக்குது. அதாவது உங்களோட இதுக்குள்ளே போய் பார்த்தீங்களா தெரியும் சேனலில் கூகுள் ப்ளேயில் போய்ட்டு அவங்களுடைய அப்பை ரேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த நீங்கள் கூகுள் ப்ளே கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த அப்புக்கு போகும். அதில் 5 ரேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே அவங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும், அவங்களோட ஃபேஸ்புக் சேனல் அதாவது லைக் பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கனாலே இதை ஃபாலோ ஆகிடும். இந்த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்குள்ள ஒரு கூகுள் ஃபார்ம் தந்திருக்காங்க. அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் நீங்கள் ரிவ்யூ பண்ண கொடுத்ததோட மெயில் அட்ரஸ் கேட்பாங்க. எத்தனை மைனிங் அப்பில் இருக்கிற மெயில் அட்ரஸ் கேட்பாங்க. இன்னொரு டீட்டெயில் ஏதோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். யூசர் நேம் ஏதோ கேட்பாங்க நினைக்கிறேன். அதை 3 கொடுத்து வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. February மாதம் 25 வரைக்கும் இந்த கிவ்அவே இருக்கும். இந்த ஈவெண்ட் இருக்கும், லைவில் இருக்கும். February 28 பிறகு எங்களுக்கு February 28 எங்களுக்கு அதில் வின்னர்ஸுக்கு எல்லாருக்கும் தருவாங்களோ அதை பற்றி சொல்லலை. வின் பண்ணுற ஆளுக்கு எங்களுக்கு ATH டோக்கன் எங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்குது. மைனிங் ஆப்பில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் லோட் ஆகிக்கின்றது. அடிக்கடி முதல் லோட் ஆகும். இப்போ அவங்க சொல்லிட்டு லோட் பண்ணுறாங்க. அதாவது மெயின்டெனன்ஸுக்கு நாங்கள் போயிட்டோம் சொல்லி லோட் பண்ணிக்கிட்டு லோட் ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த ஒரு அப்டேட் வர விட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுவேன். அதோட இந்த டெலிகிராம் சேனலில் காமெண்ட் ஆப்ஷன் லைவில் இருக்குது. அந்த காமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் செல்லிங் ப்ரொசஸ் நடந்துகிட்டு. சில பேர் நாங்கள் செல் பண்ணுறோம் பேர்ன்றீங்களா அதெல்லாம் கேட்பாங்க. நைஜீரியாக்காரங்க கென்யாக்காரங்கெல்லாம் செல்லிங் நடந்துகிட்டு. நேற்று ஒரு எங்களுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டால் எவ்வளோ ப்ரைஸ் போகும்னு சொல்லி. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய இதை செல் பண்ண வேணாம். ஏனெண்டா அவங்க உங்களை முதல் சென்ட் பண்ண சொல்லி போட்டு உங்களோட ATH டோக்கனை சென்ட் பண்ண சொல்லி போட்டு ஜோசிட்டி தரேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ நல்ல நாங்கள் தேடியும் கண்டுபிடிக்கலாது. ஸோ ஆன்லைனில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. செல்லிங் ப்ராசஸுக்கு போகணும். ஏன்டா அது மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடிஞ்சு மெயின் நெட் வார நேரத்தில் அதோட ப்ரைஸ் வேறு லெவலில் போகும். அது மெயின் நெட் வார நேரங்களில் அப்படி போகிற ப்ரைஸ்கள் தான் ஸ்டார்டிங்கில் இப்படி செல்லிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு அவங்க இப்படி தரதே கூடாது. பட் கொடுத்துருக்காங்க, விற்கிறது ரிசீவ் பண்ணுறது சென்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி செல்லிங் ஸ்கேமிங் கணக்கு நடந்துகிட்டு. ஸோ ஏமாந்துட வேணாம். இந்த கமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணிங்களா இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் செல் பண்ணுறீங்களா நான் வேண்டிக்கவான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு உங்களை உங்கள்கிட்ட இதெல்லாம் தாங்க வேண்டி போட்டு ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இல்லை. ஸோ பி கேர்ஃபுல். செல் பண்ண வேணாம். இப்போதைக்கு மைனிங்கை மட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. மெயின்டெனன்ஸ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.